எங்க ஒரு பொண்ணு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. இப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணோட பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. பாட்டியும் கூப்பிட்டுட்டு நம்ம ரொம்ப பெரிய பணக்காரங்க தான், நம்ம கிட்ட நிறைய பணம்லாம் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொத்து பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ சொத்து வச்சிருக்கிறீங்க, ஆனால் இது வரைக்கும் எனக்கு இது தெரியாமலே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சொத்து வச்சிருக்க மாதிரி உங்க நடவடிக்கையில் எதுவுமே இல்லையே, எப்பவுமே சோகமாவே இருந்தீங்க அப்படின்ட்டு தான் கேட்டிருப்பா. நம்ம கிட்ட இவ்வளோ காசு இருக்கு, ஆனால் அதுக்கு ஒரு சாபமும் கூடவே இருக்கு. என்ன அப்படின்னா, இவ்வளோ காசு இருக்குல்ல, ஆனால் ஒரு காசு கூட செலவே பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் செலவு பண்றோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். இப்போ இந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங்ல அதெல்லாம் நம்பியிருக்க மாட்டா. அதனால அந்த காசை வச்சுட்டு போயிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான பேக் வாங்கியிருப்பா. பேக் வாங்கின உடனே அந்த பொண்ணு கை ஃபுல்லா அலர்ஜி ஆகிரும். அடுத்ததான் சரி ஓகே மீடியம் பட்ஜெட்ல இருக்க ஒரு காஃபியாச்சும் வாங்கி குடிப்போமே அப்படின்ட்டு போய் அதை வாங்கி குடிச்சா அப்பயும் வந்து அந்த பொண்ணோட கையில ஏதோ அலர்ஜி மாதிரி ஆகுது. இவ்வளோ காசு வச்சிருந்தோம், இந்த பொண்ணால வந்து சரியான சாப்பாடு சாப்பிட முடியல, தரையில தூங்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம முன்னாடியாச்சும் பைக் வச்சிருந்தா, இப்போ வந்துட்டு சைக்கிள்ல போயிட்டு இருக்கா. இவ்வளவு காசு இருந்தும் செலவு பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுவா. இந்த காசே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி யாராச்சும் ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வா, நான் அவங்களோட பேருக்கு எல்லா காசையும் எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. மறுபடியும் ஒரு பொண்ணு வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளை பிடிச்சிட்டு வந்துட்டு உன்னோட பேர்ல வந்து நான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன பைத்தியமா, நம்ம எங்கேயும் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தோம், நம்ம கிட்ட எல்லா சொத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரி ஓகே வரத்தை நம்ம ஏன் விடணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்றதுனால இப்போ அவளோட பேர்லயே எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டாங்க. எப்படியோ நம்மளுக்கு இந்த சாபம் போயிடுச்சு அப்படின்ட்டு அவளும் வந்து சந்தோஷமா தான் இருப்பா. இப்ப சொத்தெல்லாம் வாங்கின பொண்ணு வந்து எவ்வளவு நாளா நம்ம ஐபோன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப நிறைய காசு வந்திருக்கு, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பொருளா ஐபோன் தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிருப்பா. ஆனா இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகல, நல்லா தான் இருக்கா. அது எப்படி அவளுக்கு மட்டும் எதுவும் ஆகல, நம்மளுக்கு மட்டும் எல்லா அலர்ஜியும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறப்ப தான் தெரிய வரும். இப்போ இந்த பொண்ணு கூடவே ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருந்தால அவ பண்ண வேலை தான் இது எல்லாமே. இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அந்த பொண்ணு போயிட்டு ஒரு எக்ஸ்பென்சிவ் பேக் வாங்கியிருப்பாள். பேக் வாங்கின உடனே ஏதோ ஒரு ஸ்ப்ரேவை எடுத்து இவ தான் அவளோட கையில தெளிப்பா. ஸோ இப்போ நம்ம காசை செலவு பண்ணதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அலர்ஜி ஆகிருச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து தப்பா தான் நினைச்சிருப்பா. இவளை ஏமாத்தி எல்லா காசையும் வந்து இவளோட பேருக்கு வாங்கிடணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்க. இப்போ புதுசா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து அவளோட பேர்ல வந்து எழுதி வச்சிருப்பாங்களா, அவ வேற யாரும் கிடையாது, அவளோட ஃப்ரெண்டு தான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இந்த பொண்ணோட சொத்து எல்லாத்தையும் வந்து இவங்களோட பேர்ல எழுதிக்கிட்டு இருந்திருப்பாங்க.